பான ஒரு சூழல். அது மாத்திரமல்ல, தமிழக அரசியலிலே புரட்டி போடுற ஒரு நிலைமையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது சாணக்கியாலேருந்து எல்லாருடைய கருத்து கணிப்பு தவிடுபடி ஆயிடுச்சு பாருங்க. கருத்து கணிப்பு பற்றி தான் இப்போ பேசணும் நம்ம. ஏன்னா கருத்து கணிப்புகளில் என்ன சொன்னாங்க, விஜய் 3ஆம் இடம் சொன்னாங்க. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் விஜய்க்கு 98 சீட்டில் இருந்து 115 பாருங்கள். அது கரெக்டாக இருக்குது பாருங்க. இங்கே சொன்னார் ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க. அதை தான் எல்லாரும் தாவாக்கு டிவிக்கே வந்து எல்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு தைரியம் எல்லாருக்கும் இருந்துச்சு, திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தாண்டி எப்படி பார்க்குறீங்க? அதான் அந்த கருத்து கணிப்புகள்லாம் பொய்யா போயிடுச்சு. ஏன்னா ஒரே அந்த ஒன்று மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவாக, ஓகே, டிவிக்கு ஆதரவாக இருந்துச்சு. மற்ற எல்லாம் கருத்து கணிப்பும் விஜய் ஒரு 2வது இடமோ 3வது இடமோ அப்படி தான் பார்த்துச்சு. இல்லை, இன்னொரு விஷயம், விஜய் சொன்ன மாதிரி இது கடுப்பில் விட்ட கணிப்புன்ற மாதிரி கூட ஆயிருக்கலாம்ல. சில கட்சிகளை அவங்க எப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாக்கா, தக்க வைத்துக் கொள்ளணும், அவங்கள திருப்திப்படுத்தணும்னு சொல்லி ஜனநாயக படுகொலை கூட சொல்லலாம். ஏன்னா இந்த தடவை கருத்து கணிப்பு 2021 விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு சில இப்போ பாருங்கள், ரிசல்ட்டு பாருங்கள், சம்மந்தமே இல்லை. தமிழக முதல்வர் பின்னடைவுன்றது வந்து வரலாற்றில் எந்த விதமான திமுக வந்து 200 சீட்டுகளுக்கு அவங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்க நிலம் வந்து 2வது இடம் 3வது இடம் இப்படி போகுது. ஸோ அதனால் இது வந்து நம்ம மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம். இது நடக்குது. என்ன இல்லை, அப்போ நீங்கள் தாவீது காலத்தில் கூட இது நடந்தது பாருங்க. சவுலால் முடியாதது, சவுல தள்ளுற அந்த சூழல் வந்து, ஏன்னா இது கருத்து கணிப்பு மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு முக்கியமான விஷயம், 1 கோடி வாக்குகளை கடந்து தான் தாவேக்கா. விசில மாற்றவே முடியாது இல்லையா? 1 கோடி வாக்குகள், ஒரு முதல் ஆரம்பித்த ஒரு கட்சி 1 கோடி வாக்குகளை பெற்றதுன்றது வந்து, இது வந்து ஒரு கடவுள் தயவு. ஜோசப், உண்மையாவே ஜோசப் விஜய் 50-60 வருஷ கட்சிகள் எட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில், அதாவது வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இல்லை. முதல் கட்சி ஆரம்பித்து வரலாற்று சாதனை தான். இந்திய வரலாற்று இல்லை, உலக வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் தனித்து. இதுதான் அதோட ஒரு ஸ்பெஷல். கூட்டணி இல்லைல்ல, எதிர்பார்த்தாரு, கூட்டணி இல்லை. ஐயா, ஒருவேளை இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொன்னார்ல, ஒருவேளை கூட்டணி வந்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பயங்கரமாக. திரு விஜய் வந்து கூட்டணி கொடுக்குறேன்னு சொன்னார், ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்னார். ஓகே, நிறைய பேர் அதை வந்து ஏற்றுக்கல. அது ஏன்னா பயந்துட்டாங்க. இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன. அது மாதிரி தான் பைபிளில் நீங்கள் சொன்னது போல தாவீது அற்பமாக நினச்சாங்க, ரொம்ப அற்பமாக நினச்சாங்க. என்ன அற்பமாக எங்கே வந்து நீ ஆடு யார் வசம் விட்டு வந்தாங்க, கொஞ்சம் ஆடு எங்க விட்டு வந்த அப்படி திட்டுறாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல தாவீது கூட கூட்டணி இல்லாம தனித்து எனக்கு தாவீது சொல்வதும் விஜயகாந்த் சொல்வதும் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். விஜயகாந்த் சொன்னார் மக்களோடு தான் தெய்வத்தோடும் கூட்டணினார். அது மாதிரி ஜோசப் விஜய் வந்து தெய்வத்தோடு தான் கூட்டணி, மக்களோட கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இன்னைக்கு வந்து தனி பெரும்பான்மை, கட்சி அங்கீகாரம், சின்ன அங்கீகாரம் எல்லாமே இப்போ இந்த சூழலில் வந்துருச்சுங்களே. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ பேட்டி அளிக்கிறாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. அதே நிமிஷம் என்னன்னா அவங்களும் பின்னடைவில் இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம், 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக முதலமைச்சர் பின்தங்கி இருக்கிறார். அதுவே ஒரு சரித்திரம். இது வரைக்கும் அவர் ஒரு முறை கூட தோக்கலன்னு நினைக்கிறேன். அரசியலில் ஒரு முறை கூட தோக்கல. யாருன்னா அப்பா இல்லாமல் 2வது எலெக்ஷன் ஆயாது. ஆமாம், முதல் எலெக்ஷன் சிஎம் ஆயிட்டாரு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, ஏன்னா நாம்ளே கூட நிறைய பேர் நினச்சோம் ஸ்டாலின் வந்துடணும், ஏன்னா அவருக்கு ராசியே இல்லை, கட்டம் சரியில்லை. அந்த டைமில் வந்து அது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தாக்கம் தானே என் விஜய்க்கு வச்சிட்டாங்க. தற்கூரி கூட்டனாங்க, சினிமாக்காரன் தற்கூரி, இதுக்கப்புறம் இவனால் ஆட்சி அமைக்க எதுவும் பண்ண முடியாது,
ஒருவேளை இந்த மாதிரி ஏளனமான விஷயங்கள் நீங்கள் சொன்னது போல் தாவீதுக்கு வந்து அவர் அரசனாய் மாறி அப்போ ஜோசப் விஜயும் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுப்பார் கண்டிப்பாக. கட்டாயமா நிச்சயமா இது வந்து ஒரு அரசியல் சாசனத்தை புரட்டி போட்ட ஒரு பெரிய எலெக்ஷன். 1 கோடி வாக்கெல்லாம் சான்ஸே இல்லை. 1 கோடி வாக்கு எலெக்ஷன்ல இல்லை, வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க தான் இல்லை, ராத்திரியோட ராத்திரி கட்சி மூட்டு இன்னொரு கட்சியில். முதல் முறை ஆட்சி அமைக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் வாங்கியிருப்பாரோ 1 கோடி கூட இல்லை இல்லை. முதல்ல அவர் 2வது எலெக்ஷனில் ஜெயிச்சாரோ என்டி ராமா அவர் தான் முதல்ல ஜெயிச்சார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயும் அதே மாதிரி ஜெயலலிதாமா 30 சீட்டு என்பதான் வாங்கினாங்க. அதுக்கடுத்த எலெக்ஷனில் அவங்க வின் பண்ணாங்க. இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இவரை போல யாருமே அந்த மாதிரி தமிழகத்தில் யாரும் ஒரு பெருமை பண்ணலாம். ஜெபம் தொலைக்காட்சியில் ஒரு கிறிஸ்தவர் முதல்ல ஒரு முதலமைச்சராக வர போகிறார். நிறைய சந்தோஷம் நமக்கெல்லாம். ஐயா அதை விட நான் பர்சனலாக ஒரு சந்தோஷப்படுறேன். தமிழன் நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள். கிறிஸ்தவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வரலாறு எடுத்து பாருங்கள். தமிழன் பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆகிறது பெரிய சந்தோஷம் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் மக்களுக்குள்ளே அந்த ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. ஒரு தமிழன் ஒரு சினிமாவில் பாட்டார ஆலப்புறான் தமிழன் அது மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கம் தான் டிவிக்கு வந்து பெரிய தாக்கத்தை, பெரிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய நடுக்கத்தை உண்டாக்கிச்சு. நம்மளும் ஜெபம் டிவி சார்பாக பல எதிர்ப்புகளை சந்தித்தோம். ஐயா வந்து நம்ம முதல்ல ஜேசிடி பிரபாகரன் அவர்களை பார்க்க போகும்போது எனக்கு எத்தனை ஃபோன் கால். ஆமாம், இது வந்து சரியான பாதை இல்லை. இப்போ நான் என்னென்னா நம்ம அரசியல் படுத்தப்படணும்ல, அதில் இணையாது 2வது படிச்சு விட்டோம். இப்போ நீங்கள் கூட வரும்போது ஐயா ஒன்று ரொம்ப அருமையாக சொன்னார். கர்த்தருடைய சித்தத்துக்காக ஒருத்தரும் ஜெபம் பண்ணாத ஒரு சூழல். அப்படிதான் பாதுகாப்பு இருக்கும். அவங்க வந்தா நமக்கு இது செய்வாங்க, இவங்க வந்தா இது செய்வாங்க, இதை தான் பார்த்தாங்களே தவிர தேவனுடைய சித்தம் என்ன? ஹைட்டா இருக்கிறாரு சவுலு, அவரால் நம்ம தேசம் பாதுகாக்கப்படும்ன்றது அவங்க. இவன் குள்ளமா இருக்கிறான் தாவீது, இவரால் என்ன பண்ண முடியும்? ஆனால் அது இன்னைக்கு மாற்றப்பட்டு தாவீது அரியணை அடையாளப்படுத்தப்பட்டது போல சகாப்தம் சரித்திரம் டிவிக்கு கண்டிப்பாக கர்த்தரால் உண்டானது தான். வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் டிவிக்கோட கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியல. அதுதான் ரொம்ப உண்மையான தெரியல, முகம் தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனால் ஜனங்க கேட்டால் விசில் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, விஜய் விசில் இதை தான் சொன்னாங்க ஜனங்க. ஓகே, அப்போ இல்லையா நெருங்கிய சில ஊழியக்காரர்கள் கூட என்கிட்ட பேசும்போது அந்த விசிலையே ரொம்ப தவறாக பேசினவங்களாம் இருக்காங்க என்கிட்ட. என்னையா நீங்கள் இதுக்கு போய் யூஸ் பண்ணுறீங்க? தமிழில் அந்த வார்த்தை வந்து அது வந்து ஒரு ஒரு கொச்சையான ஒரு சொல் மாதிரி. அப்போ எவன் ஒருவன் தாக்கப்படுகிறானோ பர்சனலாக நீ ரொம்ப அழுத்தணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுறாங்களோ அவங்க நீதி ஒரு நாள் உண்டு. எஸ் கண்டிப்பாக பரியாசம் பண்ண தற்கொலை என்னென்னமோ சொல்ல. ஐயா ரொம்ப முக்கியம். ரமேஷ், அதாவது தினத்தூது ராஜா அவர்கள் ஜெயிச்சிட்டாரியா. திமுக வந்து 51,000, அவர் 87,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். தினத்தூது ராஜா அவர்கள் உண்மையாகவே கண்டிப்பாக ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கண்டிப்பாக நீங்கள் அவருடைய ஃபோட்டோவையும் அந்த டிஸ்பிளேல ஆட் பண்ணுப்பா, தலைவர்கள் டிஸ்பிளேல. ஏன்னா நம்மளுடைய ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரர் பாருங்க, ரொம்ப சந்தோஷம். 83,000 வாக்குகள் 57 ஏக்கருக்கு பாருங்க ஜெயிக்கிறதுன்னா சாதாரண. நாசர் அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம். மினிஸ்டர் கண்டிப்பா பெரிய ஆளுமை மிக்கவர். ஐயா ரொம்ப முக்கியமான விஷயம், செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார். ஆதோஜனா சொன்னார், ஒரு சீட்டு கன்ஃபார்ம்டாரு. முதல் வெற்றியா இல்லை 2வது 3வது வெற்றின்னு நினைக்கிறேன். 78,296 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் செங்கோட்டையன். இவர் எடுத்த முடிவு தப்புனாங்க. எடுத்த முடிவு தப்புனாங்க. நீங்கள் சின்ன பையனை தேடி போகிறீங்க எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆக்சுவலி ஓபிஎஸ் ஐயா அவர்கள் போகிற மாதிரி இருந்தது, எவ்வளோ சூழல் இருந்தது. ஆனால் இவர் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய தொகுதியில் எத்தனாவது முறைன்னு தெரில, 10வது முறையோ 9வது முறையோ தெரில, ஜெயிச்சிட்டாரு. இல்லை, சரியான டிசிஷன் அவருக்கு.
இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிலை என்னன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. திரு விஜய் அவர்களை மக்கள் எதிர்பார்க்கிறாங்கன்ற ரகசியத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் வேற எதையும் பார்க்கல. அவர் தான் ஒரு சீனியரு, எம்ஜிஆர் கூட இருந்தோம், ஜெயலலிதா கூட இருந்தோம், அதெல்லாம் எதையும் பார்க்கல. மக்கள் என்ன விரும்புறாங்க அது அவர் கண்டுபிடிச்சிட்டார். நின்ட்டார். அவர் சொல்லும் போதெல்லாம் திரு விஜய் வெற்றி வேட்பாளர், அவ்வளவுதான், திரு விஜய் வெற்றி வேட்பாளர் அப்படிதான் சொன்னாரு. அதனால எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்து ரமேஷ் அவர்கள், ஆவடி ரமேஷ் அப்படி சொல்லலாமா, தினத்தூது ராஜா சொல்லலாமான்னு தெரியல, அவர் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தமிழக அவருக்கும் அப்புறம் இடைப்பாருங்க 37,033ங்கய்யா. உதயநிதி ஸ்டாலின் வந்து 41,220, 3000 சில்லற இக்கெட்டில் தான் இருக்குது. ரொம்ப கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆனால் துணை முதலமைச்சர் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். 1 கோடி வாக்குகளை கடந்தது. இதே ஒரு பெரிய வரலாறுயா ஐயா, இது ஒரு பெரிய வரலாறு. அதாவது ஜபத்தை மையப்படுத்தி நான் பர்சனலாக ஒரு விஷயத்தை பார்க்குறேன். சில நேரத்தில் தேவனுடைய திட்டத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறணும். அதுக்கு இது ஒரு பெரிய சாட்சிங்க ஐயா. இன்னொன்று என்னன்னா, நம்ம மக்கள் ஒரு இவங்களே ஒரு 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 இது வரைகிறாங்க. இவர் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு, இவர் இருந்தால் நமக்கு வந்து இந்த சட்டம் கொண்டு வர மாட்டாரு, அந்த சட்டம் பழிக்காரு, இவர் இருந்தால் கிறிஸ்தவங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா யார் நமக்கு பாதுகாப்பு முடியவே முடியாது. பைபிள் அழகா சொல்றத, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்கள் பிரயாசம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் தான் நகரத்தை முடிவு பண்ணுறாரு. யார் அடையாளப்படுத்தணும்? அவர் தான். புது கட்சிங்க, 3 வருஷம் கூட ஆகலைங்க, ஒரு எலெக்ஷன் கூட நிற்கல. இல்லை சொன்னாங்க. இல்லை கவுன்சிலர் இருக்காங்க, ஆனால் வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை, ரசிகர் மன்ற கவுன்சிலர். ஓகே, அது சூப்பர். கட்சியினுடைய ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. முதல் எலெக்ஷன் சந்திக்கிறது டிவிக்கு. அதில் இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும். அது மாத்திரமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. ஐயா ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி. அதாவது அவங்க வந்து ஆரம்பத்தில் பாஜகவோட இருந்தாங்க, அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இப்போ வந்து 103 இப்போ நம்ம